பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, யா அல்லாஹ், நான் பாவியாகிவிடக் கூடாது ரஹ்மானே, நான் கடனாளியாகவும் ஆகிவிடக் கூடாது, என்னை பாதுகாப்பாயாக. தொழுகையில் கூட பாதுகாப்பு தேடப்படுகிற அளவிற்கான ஒரு காரியம் கடன். அனுமதி என்பது தேவை வந்தால், நிர்பந்தம் வந்தால், கஷ்டம் வந்தால், வேறு வழியே இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டுமே தவிர வியாபாரத்தை வளர்ப்பதற்காக கடன் வாங்காதீர்கள். வாழ்வை மேம்படுத்துவதற்காக கடன் வாங்கி விடாதீர்கள். போதும், இன்னும் கொஞ்சம் வாங்கினா பிரயோஜனப்படுமே என்று வாங்கி விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூட ஒன்றுமில்லை என்ற கட்டம் வரும்போது அப்பமும் அல்லாட்ட கேட்கிற பழக்கம் இருக்கிறது. இருப்பினும் தேவை வந்தா கடன் வாங்கிங்க. கடன் வாங்கினால் கடன் வாங்கியவர்களில் நல்லவர்களாக வாழுங்கள் என்றார். கடன் வாங்கியவர்களில் நல்லவர்கள், மிக அழகாக நிறைவேற்ற வேண்டும் கடனை. கடனாளியாக மௌத்தாயிடக்கூடாது என்று சஹாபாக்கள் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. மௌத்து வரும்போது கடனாளியா இருந்துடக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஜனாசா வந்த உடனே கேட்பாங்க, அல்லாஹ் அலைஹி தைன், இவர் மீது கடன் இருக்கிறதான்னு கேட்டாங்க. கடன் உண்டா? இல்ல, நான் தொலை வச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குது, யாராவது நிறைவேற்றுறீங்களான்னு கேட்பாங்க. ஒருத்தரும் இல்ல. சல்லு அலா சாஹிபிக்கும், இந்த ஜனாசாவை நீங்களே தொலை வச்சுக்கங்க, நீங்க தொழுதுக்கங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவிற்கு இமாமாக நிற்கிற பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் என்ன தவம் செய்திருப்பார்களோ. உத்தம நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த ஜனாசாவை தொலை வைக்கிறார்கள் என்றால் அந்த ஜனாசா முற்றிலுமாக மன்னிக்கப்படுகிறது.